உண்மையிலே இந்த காலத்திலே அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தியலினுடைய ஒரு சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி தொடர்பாக தோழர் சுஜாதா சிவஞானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கேராவனிலே ஒரு முழு நீள தொகுப்பு கட்டுரையாக இந்த கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்டுரையை படித்த பிறகுதான் இதை தமிழாக்கம் செய்து மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தமிழ் புலம் தோழருடைய உதவியோடு இந்த நூல் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு இப்பொழுது உங்கள் அனைவரின் கையில் கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இந்த குருமூர்த்தி பற்றி பேசுவது என்று என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அநேகமாக எனக்கு குருமூர்த்தி அறிமுகமானது 2011. அந்த 2011 காலத்தில் எப்போன்னா மாறன் சகோதரர்களுடைய வீட்டில் ஒரு ஒரு செயற்கை அவங்க ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சே நடத்துவதாக ஒரு கட்டுரை அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் குருமூர்த்தி எழுதினார் 2011. அப்படித்தான் குருமூர்த்தி எனக்கு முதல் அறிமுகம். ஏன்னா அந்த நேரம் ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு காலம். அந்த ஊழலில் தொடர்புடையதாக கருதப்பட்ட தகவல் ஒளிபரப்பு தொடர்புத்துறை அன்னைக்கு யாரிடம் இருந்தது என்றால் திமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்த அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்களாக இருந்த முரசொலி மாறனுடைய கையில் இருந்தது. அப்போ அந்த இதில் அவருடைய அலுவலகத்திலே கண்ணாடிகளை இது பதிவு செய்து, அதாவது சட்டவிரோதமாக பிஎஸ்என்னுடைய உதவியை பெற்று அங்கே ஒரு செயற்கையாக ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை நடத்தி கொண்டிருப்பதாக அந்த கட்டுரை குற்றஞ்சாட்டியது. ஆனால் 2018 அந்த வழக்கு முற்றிலுமாக என்ன பண்ணப்பட்டதுன்னா ரத்து செய்யப்பட்டது. இது முதல் அறிமுகம். இரண்டாவது அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வாடிப்பட்டி, நான் மதுரை மாவட்டம் பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கொற்றவை பண்பாட்டு இயக்கம் அப்படின்ற பேரில் அந்த மரத்தமிழர் சேனைன்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சார்பாக குருமூர்த்தி அந்த பண்பாட்டு இயக்கத்தில் முக்கியமான கருத்துரையாற்ற அவரை அந்த ஊருக்கு அழைத்திருக்கிறார்கள் 2013 இது. அப்போது என்னடா இவங்களுக்கும் குருமூர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்று தெரியும். இந்த கொற்றவைன்ற பண்பாட்டு இயக்கத்துக்கும் இந்த மரத்தமிழர் சேனைக்கும் குருமூர்த்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு அந்த நேரத்தில் என்னென்னா அப்போது ஒரு கேள்வி எழும்பியது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் துக்ளக்கினுடைய 50வது ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். 3வது நிகழ்வு மதுரையில் நடந்த விழாவுக்கு சென்றிருந்த போது குருமூர்த்தி தன்னை பற்றி தான் எப்படி இந்த துக்ளக்கினுடைய ஆசிரியராக பதவியேற்றன்றதை ரொம்ப விளக்கி சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசும் பொழுது ரொம்ப முக்கியமாக அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு காலமாக இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களால் இந்த இந்த மண் எப்படி ஆயிடுச்சுன்னா கையில் இருக்க சரங்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சரங்கை என்ன பண்ணணும், அப்புறப்படுத்தணும். இன்றைக்கி அந்த வாய்ப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு. குறிப்பாக அன்றைக்கு சசிகலா தலைமையிலான ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா முதல்வராக பதவி ஏற்க இருந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ அனுப்பி வைத்து தர்மயுத்தம் நடத்த வைத்து, அதே போல் சசிகலாவை பதவியேற்க விடாமல் செய்ததோடு அதிமுகவை பல பிரிவுகளாக பிரித்ததிலே குருமூர்த்தியினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபி சிங் ஆட்சியை கலைத்ததை பற்றி அவர் சொன்ன தகவல்லேருந்து நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயங்கா தான் சோவை துக்ளக்கை குமுதம் குழுமத்தை வாங்கி கொடுத்ததாக அவர் ஒரு கதையை சொன்னார். அப்படி கதையை சொல்லும் பொழுது
குருமூர்த்தி, அதாவது கோயங்கா வந்து என்ன தான் சொல்லுவார், நீ பெரிய இன்டலெக்சுவல் குண்டாயா அப்படின்னு. ஆனால் நான் ஒரு முறை குருமூர்த்தியை ஷோவை போய் அறிமுகப்படுத்தி வச்சேன் அவருக்கு. நாங்கள் வந்து 89 வந்து விபி சிங், அதாவது ராஜீவ்காந்திக்கு எதிராக விபி சிங்கை முன்னிலைப்படுத்தி நான், அருண் ஷோரி உள்ளிட்டோர் வந்து தேசிய அளவில் வந்து என்னென்னா ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அந்த கூட்டணிக்கு வந்து விபி சிங் தலைமை எடுத்து முன்னணியில் இருந்தார். அப்போ வந்து நாங்களாம் விபி சிங்கை முன்மொழிஞ்சோம். ஆனால் ஷோ அப்போவே சொன்னார், நீங்கள் ஒரு தவறான ஆளை வந்து முன்மொழிகிறீங்க, இது எங்கே போய் விடுன்னு தெரியாது. பின்னாடி அவர் சொன்னது போலவே அதே மாதிரி நடந்தது. அது என்னன்னு சொல்ல, மண்டல் குழு ஆணையம் வெளியிட்டதை அவர் சொல்லாமல் அந்த நிகழ்வில் கடந்து போய்விட்டார். உண்மையிலே விபி சிங் வந்து அவர் பதவியேற்ற உடனே செய்த மிக முக்கியமான இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சமூக நீதி செயல்பாடாக அந்த விபி சிங் மண்டல் ஆணையத்தை வெளியிட்ட அந்த அறிவிப்பானது உண்மையிலே சங் பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்றது வந்து அப்பொழுது அந்த குருமூர்த்தி அந்த விழாவில் பேசியது மனசில் தச்சது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாதிதான் மூலதனம் என்ற கருத்தரங்கை மதுரையில் மையப்படுத்தி ஒரு கருத்தரங்கை ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த இதில் யூடியூப்பில் வராரு பேர்னா ரவீந்திரன் துரைசாமி, அப்புறம் இன்னும் சில சாதி அமைப்புகள், முக்குளத்தோர் சாதி அமைப்புகள் உள்ளிட்ட பல சாதி அமைப்புகளை அந்த கூட்டத்தில் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்திருந்தார். இப்படி எல்லா வகையிலையும் தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய எல்லா சாதி அமைப்புகளுக்கும் சாதி மோதல்களுக்கும் பின்னணியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிக ஆழமான தொடர்புடையவராக என்ன இருக்கார், குருமூர்த்தி இருக்கிறார். பலருக்கு என்ன தெரியும்னா, இப்போ கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் நிறையா குறிப்பாக தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொல்லப்படுவதாக ஒரு செய்தி, குறிப்பாக அந்த மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கொதிப்பில் மையமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகங்களிடையே சாதிய வாதத்தை அல்ல சாதிய உணர்வை, சாதிய இந்த புகழ்ன்றத பெருமிதத்தை தூண்டி விடுகிற அமைப்பாக ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு குருமூர்த்தியோடு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய டாக்டிக்ஸ், அவங்களுடைய செயலுத்தியை பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மாறுபாடு கொண்ட சமூகங்களை, குறிப்பாக தென் மாவட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறவர்களும் தேவேந்தர்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருந்த ஒரு காலம். இப்படி மோதிக்கொண்டிருந்த ரெண்டு சமூகங்களும், முரண்பாடு கொண்டிருந்த சமூகங்களையும் சமூக நீதி அடிப்படையில் இணைக்க வேண்டும்ன்றது நாம் பேசுகிறது. ஒரு சமூக நீதி அடிப்படையில், ஒரு சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இவங்களை இணைக்கணும்ன்றது. ஆனால் குருமூர்த்தி எப்படி இவர்களை இணைத்திருக்கிறார் என்றால், இரண்டு ஆதிக்க கருத்துக்களை அப்படியே தக்க வைத்து கொண்டு அந்த ஆதிக்க கருத்துக்காக தங்களுடைய பதவி அதிகார நலன்களுக்காக வேறுபட்ட அதிகார சக்திகளை அவர் வந்து என்னன்னா ஒரே மேடையில் இணைத்திருக்கிறார். இன்றைக்கு தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமாரஞ்சியும் கிருஷ்ணசாமியும் ஒரே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். முழுக்க திருமாரஞ்சிக்கு எடுத்த பேச்சை எடுத்தாலே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி வெறுப்பு, சாதி காழ்ப்புணர்வு, இதுதான் அவருக்கு பேச்சு. அப்படியான ஒரு இடத்துல கிருஷ்ணசாமி வந்து அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, குறிப்பாக முத்தரையர்கள், கோணார்கள், இப்படி இந்த அவங்க இப்போ புதுசாக வந்து இந்த சமூக பொறியமைவு முறைன்னு சொல்கிறாங்களே, சாதிகளை வைத்து சாதி பிரதித்துவம் பெறாத சாதிகளை அப்படின்னு ஒரு நரேட்டிவை உருவாக்கி இந்த சாதிகளிடையே வன்மத்தையும் மோதலையும் உருவாக்குவதிலே மிக தீவிரமான கை வந்து யார்கிட்ட இருக்குன்னா குருமூர்த்தியிடம் இருக்கிறது. இந்த கருத்துக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கிறார்கள். அதுக்கு சித்தாந்த வழிகாட்டியாக தெங்கடி இருக்கிறார், தாண்டவ தெங்கடி. அவர்களுடைய வர்ணாசிரம பொருளியல் கொள்கை இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு காலத்தை நோக்கி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்றைக்கு வந்து இந்த சிந்தனை கருத்து கொண்ட, குறிப்பாக குருமூர்த்தியினுடைய சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா, நான் பிராமணன் சங்கராச்சாரிகிட்ட போனப்போ வந்து என்னை வந்து பாஜக வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கிறோம்னு சொன்னாங்க. பிராமணர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடக்கூடாது, இது வர்ண தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்து குருமூர்த்தியே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்ண ஆதிக்க வர்ண வெறியை ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தியலாக ஒரு செயல்பாடாக மாற்றுவதற்கு அதை ஒரு பொருளாதார கருத்தியலோடு இணைத்து
இந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதார பண்பாட்டு வாழ்விலே ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான பங்கு இருக்கிறதோ அதனுடைய சித்தாந்த அடியாட்களாக குருமூர்த்தி உள்ளிட்ட குருமூர்த்தி மாதிரி நிறையா குருமூர்த்திகள் அவருடைய குட்டிகள் நிறையா இப்போ என்ன வந்துருச்சு பிறப்படுத்து ஊருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா இதுக்கு பின்னாடி நாட்டினுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கை, பாபர் மசூதியாக இருக்கட்டும், பணமதிப்பு நீக்கமாக இருக்கட்டும், இன்னும் இந்த நிதித்துறை சீரழித்ததிலே குருமூர்த்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இவருடைய வர்ண ஆதிக்க பொருளாதார கொள்கை பின்னணியில் இருக்கிறது. அப்போ இந்த சிந்தனை கொண்டவர்கள் எப்படி ஒரு சமத்துவ ஜனநாயக அமைப்புக்கு கருத்தியலுக்கு முற்றிலும் எதிரானவர்கள் என்பதை இந்த நூலின் வழியாக இந்த கருத்தாக்கத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய அரசியலை, அதாவது அரசியலில் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரியினுடைய கழுத்தை பிடிப்பதுன்னு சொல்கிற மாதிரி எதிரியினுடைய கழுத்தை யார் பிடிச்சிருக்காங்கன்னா சுஜாதா சிவஞானம் இந்த கட்டுரையின் வழியாக செய்திருக்கிறார். நான் உண்மையிலே தேர்தலில் அவர்களை வீழ்த்துகிற வேலையை பல கட்சிகள் அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. இது கருத்தாக்க பணியின் வழியாக அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு பணி என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் புலம் தோழருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.